நான் எழுந்து விட்டேன், நீ எழுவது எப்போது? என் இதய தெய்வமே, என் வீழ்ச்சிகளை இனம் கண்டு அவைகளுக்காக ஆறா துயர் கொண்டு மனம் நொந்து அழப்பக்குவங்களைத்தா. சரிந்து போன பழங்கால வாழ்வுகளை சரிசெய்து எழும்பி நடக்க உன்னிடம் மனதுக்கு பலம் வேண்டி உன்னை நான் பிரார்த்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி 30 வருஷமாக ஒரு புனித பயணமாக மக்கள் தொடரக்கூடியது. மக்களுக்கு ஏராளமான அற்புதங்களும் புனிதங்களும் நடக்கக்கூடியது. பல இடக்கலைகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். எந்தவித மக்கள் ஒரு மத வேறுபாடின்றி அனைத்து மதத்தினரும் சமமாக கலந்து கொண்டு கடவுளின் இறை ஆசியை பெற்று செல்கிறார்கள். கடமையை மறந்து காலத்தை வீணாக்கும் மனிதரை நினைத்து அழுதிடுங்கள். கடமையை உணர்ந்து வாழ்ந்திடுங்கள். கடமையை உணர்ந்து வாழ்ந்திடுங்கள். இயேசுவே, என் இயேசுவே, நீர் சிலுவை சுமப்பதன் நியாயம் என்ன? இயேசுவே, என் இயேசுவே, நீர் சிலுவை சுமப்பதன் நியாயம் என்ன? 8ஆம் நிலை. தனது பின்னால் அழுது கொண்டு வந்த பெண்களுக்கு இயேசு ஆறுதல் அளிக்கின்றார். இந்த பெண்களும் குழந்தைகளும் எனக்காக அழுகிறார்கள். என் வேதனையில் பங்கு கொள்ள அவர்கள் துடிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு அழத்தான் தெரிகிறது. பாவம், சமுதாயத்தில் வலுவிழந்த இவர்களுக்கு கண்ணீர் பாடமாகிறது. அன்புள்ள சகோதரிகளே, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். என் இனிய தெய்வமே, உனக்காக நான் அழுத மணித்துளிகளை எண்ணி பார்க்கின்றேன். அவைகள் தேவையற்றவை, கடந்து போனவைகள், பெரும் கனவுகளாகவே மறையட்டும். இனி நான் உனக்காக அழமாட்டேன். எனக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் அழுவேன். இயேசுவினுடைய பாடுகளை அன்னைக்கு நாம் இயேசுநாதர் என்னென்ன பாடுபட்டார்னுள்ளதை நேர அனுபவிக்கல. ஆனால் இந்த நிகழ்வு, இந்த கருணை மலையில் இந்த சிலுவை பாதை பயணம் நேரடியாக இயேசுநாதரனுடைய பாடுகளை நம்ம அனுபவிக்கிறது மாதிரியான ஒரு நிகழ்வு. இது ஒவ்வொரு வருடமும் துண்டத்துவிளை கோயிலிருந்து ஆரம்பித்து அந்த கருணை மாதா மலையில் போய் 14வது நிலையில் முடிவடையுது. இது இந்த வருடம் 30வது ஆண்டு. ஒரு மிகப்பெரிய மக்கள் இது ஒரு நேர்ச்சை கடனாகவே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய இந்த சிலுவை பயணத்தில் மக்கள் கலந்துக்கிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள்லேருந்து விடுபடுறதுக்காக இந்த சிலுவை பயணத்தில் ஒரு நேர்ச்சை கடனாகவே இயேசுநாதரனுடைய அந்த பாடுகளை அனுபவிக்கிறதும், இயேசுநாதருடைய அந்த பாடுகளை தியானிக்கிறதும், இயேசுநாதர் பட்ட கஷ்டங்களை நாமும் படணும், அதோடு சேர்ந்து இந்த மக்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் நம்முடைய வழியாக நடக்கணும் அப்படின்னுள்ள விஷயத்துக்காக இந்த சிலுவை பாடுகளில் மக்கள் கலந்துக்கிடுறாங்க. பிறரை வீழ்த்தும் அவலங்கள் அவனியில் மாறிடவே விடுதலை விருட்சமாய் எழுந்து நடக்கிறார். புரட்சி புயலாக விரைகின்றார். புரட்சி புயலாக விரைகின்றார். இயேசுவே, என் இயேசுவே, நீர் சிலுவை சுமப்பதன் நியாயம் என்ன? இயேசுவே, என் இயேசுவே, நீர் சிலுவை சும
சுமப்பதன் நியாயமென்ன? 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இது என் உயிர் பிரியும் உன்னதமான நேரம். நரம்புகளின் இரத்த ஓட்டம் நின்று விட்டது. என் கணுக்கால்கள் வலுவிழந்து விட்டன. இரக்கம் நிறைந்த என் இதயம் மட்டும் இன்னும் படபடத்துக் கொண்டிருக்கிறது. எனது மகன் என்று அந்த இதயம் மெல்லிய குரலில் அழைப்பது உன் காதுகளுக்கு எட்டுகிறதா? என் இனிய இயேசுவே, என் வீழ்ச்சிகளைக் கண்டு அஞ்ச மாட்டேன். தலைகுனிந்து விழுந்து கிடக்கும் தளிர் இலைகள் காலை கதிரொளியால் தலை நிமிர்ந்து நிற்பது போல பூரண சந்திரன் உன் முக அழகில் புன்முறுவலைக் கண்டு பூரிப்போடு எழுவேன். எத்தனை முறை விழுந்தாலும் இயேசுவே, உன்னை நினைத்து உன் கரங்களை நம்பிக்கையோடு தழுவி புதிய வாழ்வில் எழுந்து நடப்பேன். நம்ம அவர் அன்னைக்கு பட்ட பாடுகளை திருப்பி பார்க்குறோம். நம்ம ஒவ்வொரு ஆண்டு வரும்போதும் அவர் பட்ட அந்த பாடுகளை நம்ம இப்போ இந்த சிலுவை பாதையின் மூலமாக நேரடியாக பார்த்த மாதிரி உள்ள ஒரு மன எழுச்சி நமக்கு வருது. சுயநலத்தின் அவமான கோடுகள் உடைபடவே கயவர்கள் உன்னுடையை அவிழ்த்தனரே. அவமான கோலத்தை தந்தனரே, அவமான கோலத்தை தந்தனரே. இயேசுவே, இயேசுவே, நீர் சிலுவை சுமப்பதன் நியாயமென்ன? இயேசுவே, இயேசுவே, நீர் சிலுவை சுமப்பதன் நியாயமென்ன? 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. வண்ண மலர்களின் இதழாடைகள் உரியப்படும் போதுதான் மனம் பரவுகிறது. நிலத்தில் விழுந்த விதைகளின் மேலாடைகள் உரியப்பட்ட பின்தான் துளிர்த்து எழுகிறது. கூட்டுப்புழுவாக வாழும் கம்பளிப்புழு தன் கூடு என்ற மேலாடையை உரித்துக் கொண்டு வெளிவரும் போதுதான் வண்ணத்து பூச்சியாக சிறகடிக்கிறது. முட்டையில் மேலோடு என்ற ஆடைகள் உரியப்பட்ட பின் கோழி குஞ்சு வெளியே வருகிறது. இன்று உன்னுடைய தன்னல் ஆடைகளும் உரியப்பட வேண்டும். கையளவு இதயத்தில் நீ தேக்கி வைத்திருக்கும் கடலளவு ஆடைகள் அகற்றப்பட வேண்டும். நிலத்தை கிழிக்காமல் உழவன் விதைகளை விதைப்பதில்லை. உள்ளத்தை கிழிக்காமல் நான் என்ற தன்னல ஆடையை உரியாமல் போனால் நன்மை என்ற விதைகள் உள்ள நிலத்தில் தழைப்பதில்லை. இயேசுவே, ஆண்டவரே, உன் மேலாடைகள் உரியப்பட்ட போது அந்த ஆடைகளோடு ஒட்டி வந்த உன் உடலின் சதையை காண்கின்றேன். அத்தனையும் தாங்கிக் கொண்டு உறுதியான உள்ளத்துடன் நீ நிற்பதை நான் பார்க்கும்போது என்னை சுற்றி இருக்கும் தன்னல ஆடைகள் மெல்ல மெல்ல உரியப்படுகின்றன. ஆம் இயேசுவே, என் இதயம் தூய்மையாக இருக்கின்றது. சிலுவை பாதை எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியை தருது. எங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களை இந்த சிலுவை பாதையின் மூலமாக இயேசுவின் பாடுகளை தியானித்து அதன் மூலமாக நாங்கள் நிறைவு பெறுதோம். மனசுக்கு ஆதல் கிடைக்குது. எங்கள் வியாதிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குது. உலக மக்கள் எல்லோரும் இந்த சிலுவை பாதையை பார்க்குறாங்க. பார்த்து ஒவ்வொருவரும் நல்லா இருக்குது, நல்ல மாதிரி பக்தியாக பண்ணுறாங்கன்னு பதில் எங்களுக்கு கிடைக்குது. அதனால் நாங்கள் இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த சிலுவை பாதையில் நாங்கள் கலந்துக்கிட்டு எங்களுடைய மன ஆறுதலுக்காக மன தெளிவுக்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு அருள் இதில் கிடைக்கிறதாக நாங்கள் நம்புகிறோம். ஆணிக்காயம் வருத்திடவே தனிமயிருள் வாட்டிடவே மாசற்ற இயேசுவை அறைந்தனரே. மனிதத்தை கேவல
சிதைத்தனரே, மனிதத்தை ஏவலர் சிதைத்தனரே. இயேசுவே, என் இயேசுவே, நீர் சிலுவை சுமப்பதன் நியாயமென்ன? இயேசுவே, என் இயேசுவே, நீர் சிலுவை சுமப்பதன் நியாயமென்ன? 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். சுவற்றிலே படத்தை வைத்து ஆணிகளால் அடித்தது போல என் கரத்தை சிலுவையில் வைத்து ஆணி அடிக்கிறார்கள். அறைந்த இடத்திலிருந்து நீரூற்று போல் ஓடிவரும் இரத்த ஊற்றுகளை பார். ஒவ்வொரு துளி இரத்தமும் இந்த மண்ணில் அல்லவா விழுந்தது. கடைசி துளி இரத்தம் கூட இந்த மண்ணுக்கு அல்லவா சொந்தமாக்கினேன். அறையுண்ட என் கைகள் அழுகின்றது நண்பா. அறையுண்ட என் கால்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறது. இந்த கால்களால் நடந்து கைகளால் செய்த புதுமைகள் என் கண்ணுக்கு முன்னே நிழலாடுகின்றன. காத்திட நீட்டிய என் கரங்களுக்கு நீ தந்த இந்த ஆணி பரிசுகளை என்னால் மறக்க முடியுமா? என் இனிய இயேசுவே, என் இதயம் அழுகிறது. செய்யக்கூடாத செயலை செய்துவிட்டேனோ என்ற ஏக்கம், ஒரு மலரை சருகாக்கி விட்டேனோ என்ற துடிப்பு. இயேசுவே, உன் ஒவ்வொரு இதய துடிப்புகளையும் நான் கேட்கின்றேன். உன் இதய தாகத்தால், என் இதய சோகத்தால் நீ உச்சரித்த பதங்கள் ஒவ்வொன்றும் என்னை சுற்றி வட்டமிடுகின்றன. தனிமைதான் மனிதனை சுற்றி இருக்கும் ஆணிகள் என்றால் நிச்சயமாக நான் அமைதியின் கருவியாய் என்னை மாற்றி ஆனந்தத்தின் வடிகால் ஆக்குவேன். இந்த சிலுவை பாதையில் பங்கு கொண்டதுக்கு மனசு ஆறுதலும் சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனசு சந்தோஷமாக நாங்கள் எப்பவும் இருக்கிறதுக்கு கடவுளோடு இயேசுனுடைய பாடுகளை ஒவ்வொரு நாளும் தியானித்து அவர் எவ்வளோ துன்பப்படுறாரோ கஷ்டப்படுறாரோ அவர் கூட நாங்களும் தொழில் இயேசுவோடு சேர்ந்து நாங்கள் சிலுவையை சுமந்து போகும்போது அவருடைய பாடுகளை எங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்கள் துன்பங்களையும் நாங்கள் மன தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளில் நாங்களும் இயேசுனுடைய பயணத்தில் நாங்களும் முழுமையாக பங்கு எடுத்து வாழ இந்த சிலுவை பாதையில் எங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தையும் தைரியத்தையும் மன ஆற்றலையும் நிம்மதியையும் இந்த மக்களோடு சேர்ந்து இந்த சிலுவை பாதையில் பங்கு கொண்டதற்கு நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுகிறோம். செந்நீர் சிந்தியவர் நாவரண்டு துடித்திட காடியை அருந்திட கொடுத்தனரே. காடியை கயவர்கள் கொடுத்தனரே. காடியை கயவர்கள் கொடுத்தனரே. இயேசுவே, நீர் சிலுவை சுமப்பதன் நியாயமென்ன? இயேசுவே, நீர் சிலுவை சுமப்பதன் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். நன்றி மறவாத நெஞ்சங்களெல்லாம் நாசரேத்தோர் இயேசுவை நினைந்து அழுது கொண்டிருந்தன. ஒரு பெலிகான் பறவையின் வண்ண இறகுகளை முறித்து கால்களை சிதைத்து தொங்கவிட்டிருந்தார்கள். சிலுவையில் தொங்கிய இயேசு தாகமாயிருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது என்று தனது ஆவியை கையளித்தார். அப்போது பிற்பகல் 3 மணி. தலை சாய்த்த இயேசுவின் நிலை கண்டு நிலமே அதிர்ந்தது. தென்றலாக வந்த தெய்வத்தை
தீயாக நினைத்து அணைத்து சாம்பலாக்கி விட்டார்கள். இயேசுவே, வாழ்க்கையில் நான் ஒரு கள்வன். அன்று கல்வாரியிலே உன்னோடு அறையப்படாத கள்வன். இதோ இப்போதே என்னையும் அறைந்து விடுகிறேன். என் பாவங்களை அறைந்து விடுகிறேன். மனம் மாறிய கள்வனைப் போல எனக்கு உனது வலது பக்கத்தில் நிற்கும் தகுதியை கொடு. மூடிய உன் விழிகளை பார்த்து பார்த்து என் விழிகளை திறப்பேன். ஒட்டி ஒடுங்கி எலும்புகளால் அலங்கரிக்கப்பட்ட உன் உடலை பார்த்து பார்த்து என்னையே நான் பிறருக்கு அர்ப்பணிப்பேன். சாய்ந்திடும் மனிதங்கள் மண்ணில் உயர்ந்திட எரிமலை பிளம்பாய் உழைத்தவர்க்கு தாய்மடியில் மரண தாலாட்டு, தாய்மடியில் மரண தாலாட்டு. 13ஆம் நிலை. மரித்த இயேசுவை தாயின் மடியில் வளர்த்துகிறார்கள். தொட்டிலில் இட்ட அன்னை, தோளினில் சுமந்த அன்னை, கட்டிலில் இட்ட அன்னை இப்போது மடியினில் கிடத்தியிருக்கின்றாள். மீட்பின் வெளிச்சம் அவள் வயிற்றில் ஏற்றப்பட்ட நாள் முதல் எரிமலையாக அவள் நெஞ்சம் கனன்று கொண்டிருந்தது. ஓங்கி விழுந்த அலைகளாக அவள் நெஞ்சை துன்ப அலைகள் புரட்டிக் கொண்டிருந்தன. எத்தனை புயல் காற்றுக்கள், எத்தனை சூறாவளிகள் அவள் வாழ்க்கையில் வீசிய பின்னும் வெளிக்காட்ட முடியாமல் விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கிறாள். தன் மகனின் மேல் கொண்ட துக்கத்தால் தூக்கமிழந்த இரவுகள் தான் எத்தனை எத்தனை. அம்மா, 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 இதோ உனது கண்ணீரை நான் அறிவேன். உதிரம் உன் நெஞ்சின் இதய சோகம் எனக்கு புரிகிறது. அம்மா, அம்மா, என்னை மன்னித்து விடு. அம்மா, என்னை மன்னித்து விடு. உன் மக்களை இனிமேல் நான் சிலுவையில் அறைய மாட்டேன். உன் கண்ணீரை துடைக்க என் உயிரையும் கொடுப்பேன். அம்மா, என் உயிரையும் கொடுப்பேன். நடைப்பிணமாயிருப்போரும் மனிதத்தை மணந்திட கோதுமை மணியாக அடக்கப்பட்டார். இரவல் கல்லறையில் வைக்கப்பட்டார். இரவல் கல்லறையில் வைக்கப்பட்டார். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். அரைத்து பூசுவதில்தான் சந்தனத்திற்கு அழகு, அழித்துக் கொடுப்பதில்தான் மெழுகுவர்த்திக்கு பெருமை, மணந்து மடிவதில்தான் மணபத்திக்கு மகிமை. அடக்கம் செய்யப்பட்டதில் இயேசுவுக்கு பெருமை. ஒன்று அடங்கும் போதுதான் மற்றொன்று பிறக்கும். அடக்கம் ஒரு புதிய தொடக்கம். சொந்த கல்லறையின்றி தெருவில் கிடந்து அழுகி போகும் பிணங்கள் 1000. 6 அடி மண்ணுக்காக இன்று மனிதன் நடத்தும் போராட்டம் அளவில் அடங்கா. கிறிஸ்துவை போல எளியோருக்கு நற்செய்தி அளிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கிடைக்கவும், அகக்கண்கள் குருடாகி போனவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கவுமே நாம் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கின்றோம். நாம் ஒளியாக இருந்தால்தான் மற்றவர்கள் முன் ஒளிர முடியும். நாம் உப்பாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு சுவைக்க முடியும். இந்த சிலுவைப்பாடுகளை நினைத்து நினைத்து நெஞ்சம் துடித்து அந்த அழுகையின் முடிவில் நாமெல்லாம் புதிய மனிதர்களாக மாற வேண்டும். இயேசுவின் பாடுகளைக் கண்டு துக்கம் அனுசரிப்பதில் பயனில்லை. அவரைப் போல நாமும் புது உலகம் படைக்க புரட்சி தீபத்தை நெஞ்சில் எரிய விடுவோம். நாம் இயேசுவாக மறுபிறப்பெடுப்போம். சிலுவை பாதையின் அர்த்தங்கள், ஆழங்கள் நம்மில் ஒரு தொடர்கதையாகட்டும்.
விடுதலையின் விதை ஒன்று மண்ணில் மடிந்தது, அது விடியல் தரும் விருட்சமாய் உயிர்த்து விட்டது. பூமி எங்கும் தாரகைப்பு சோலை வந்தது, பூமி எங்கும் தாரகைப்பு சோலை வந்தது. பூட்டி வைத்த இருட்டறையில் விடியல் வந்தது. உயிர்த்தார் நம் இயேசு உயிர்த்தார், வென்றார் இயேசு சாவை வென்றார்.